திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்ப விசித்திரமான ஒரு கிராஃப் லைன் வச்சுருக்க ஒரு டாப் ஹீரோவை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஒரு டாப் ஹீரோவோட லைனப்பில் இருக்க படங்களை எல்லாம் பார்க்கும்போது மற்ற டாப் ஹீரோக்கெல்லாம் என்னப்பா இவர் இப்படி லோடு ஏற்றுறாரு, அடுத்தடுத்து ஹிட்டு கொடுத்துருவாரோ அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு லைனப்பில் படங்கள் வச்சுருக்காரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோவோட கிராஃப் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கி பல அடிகள் வாங்கி அப்படி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று வந்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டால் கோலிவுட்டே அலறி போய் கிடக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் தாங்கள் எதிர்பார்த்த படத்தை தாண்டி இன்னொரு படத்துக்காக சேர போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை சடனாக கொடுத்து எல்லாரையுமே இப்படி அதிர்ச்சியில் உரைய வச்சுருக்காங்க அந்த ஹீரோ. நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டாப் ஹீரோ யாருன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் தான். அவங்களோட அடுத்த படம் ஓம் படம் வந்து ராஜ்குமார் பெரியசாமியோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்து மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பை தாண்டி ஒரு பக்கம் அவரோட பர்த்டே அப்டேட் கேட்ட ஒரு ரசிகருக்கு அந்த இயக்குனர் வந்து நெத்தியடி கொடுத்த ரிப்ளை ஒன்று சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோலர் கோஸ்டர் கிராஃப் என்ன, அதுக்கப்புறம் அவர் லைனப்பில் வச்சிருக்கிற அந்த படங்கள் என்னென்ன, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். தனுஷ் அவர்களுக்கு இப்படி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தாலுமே தனுஷோட ரசிகர்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சமீப காலமாகவே தனுஷ் அவர்களுக்கு எந்த படமும் சரியாக போகலை, சரியாக கை கூடலைன்னே சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தாலும் அந்த பயத்தை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அணுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது. முதல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களோட கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவரோட அந்த ரோலர் கோஸ்டர் கிராஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ராயன் அந்த படம் வந்து தனுஷ் அவர்களோட 50வது படம். பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியில் 50வது படம் நல்ல படமாக எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதலமைச்சருக்கு சுறான்னு ஒரு படம் வந்து சக்கப்போடு போட்டது, சம படம், 50வது படம். அந்த மாதிரியே தனுஷுக்கும் தன்னோட 50வது படம் அவரே டைரக்ட் பண்ண படம். பட் ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப ஹைப் கொடுத்து வச்சுருந்தாங்க. தனுஷை டைரக்ட் பண்ணுறாரு, ரொம்ப டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. படம் தேட்டருக்கு வந்துச்சு, ஆனால் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப தொய்வாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் தான் வந்தது. அண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு தமிழ் ஃபேமிலி ரிவெஞ்ச் ட்ராமாவை எடுத்து வச்சுருந்ததுனால ஆடியன்ஸ் கூட அது பெருசாக கனெக்ட் ஆகவும் இல்லை. ஸோ ராயன் படம் இப்படி ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை. ஃபார் எக்ஸாம்பிள் கரன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் கை கொடுக்கல. அடுத்து இந்தி படம் தேரே இஷ்குமேன் அப்படின்னு ஒரு படம். சரி, அதாவது ஆனந்த் எல்ராயோட இயக்கம்ங்கிறதுனால ரஞ்சனா மாதிரி ஏதாவது மேஜிக் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கேயும் கதை சொதப்பல் ஆயிடுச்சு. சரி, அடுத்து தெலுங்கு தமிழ் அப்படின்னு பைலிங்குவலில் போனாங்க. குபேரான்னு ஒரு படம். அந்த படமும் அந்த டைரக்டர் எடுத்த விதமாக இல்லை, அந்த டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே ஒர்க்கு நம்ம ஆடியன்ஸுக்கு விருப்பப்படலை. ஸோ குபேராவும் எதிர்பார்த்த வரவேற்பை பெறலை. அதுக்கப்புறம் சரி இப்படியே இதாகவே போயிட்டுருக்கேன், நம்மளே ஒரு ஃபீல் குட் மூவி எடுப்போம் அப்படின்னு இட்லி சமைச்சாரு. சரி, இட்லி மேலே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. திருச்சி என்னதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து ரசிச்சிருந்த பத்ரி படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படமா இருந்திருந்தாலும் பட் ஆடியன்ஸ் பத்தியில நல்லா கனெக்ட் ஆச்சு. சாங்ஸும் சரி, படமுமே ரொம்ப வெற்றிகரமாகவே ஓடிச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இட்லி கடை மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தனுஷே பண்ணுறாரு, ஸோ ஃபீல் குட் மூவியாக இருக்க போது, நல்லா இருக்க போதுன்னு நினச்சாங்க. ஆனால் தேட்டரில் இட்லி வந்து ஆவி வர்றதுக்குள்ளே ஆடியன்ஸ் டயர்ட் ஆகிட்டாங்க. திருச்சிட்டம்பரத்தில் இருந்த ஒரு நேச்சுரலான எமோஷ்னல் கனெக்ட் இது எல்லாமே படத்தில் மிஸ்ஸிங். அண்ட் படத்தில் எத்தனை சாமி வந்தது என்ற பாட்டை தவிர வேற எதுவுமே பெருசா யாருக்கும் பிடிக்கல. பெரிய ட்ரோல் மெட்டீரியலாவே ஆயிடுச்சு படம். திரை விமர்சனம்னு போட்டதை தாண்டி இட்லி கடை ரோஸ்ட், இட்லி கடை ட்ரோல் அப்படின்னு அந்த படத்தை யூடியூபர்ஸ் வச்சு செஞ்சது தான் அதிகமாக இருந்துச்சு. சரி, இப்படியே வரிசையா ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் கரை படம் வருது. கரை படத்துக்கு மேலே ரொம்ப பெரிய ஹோப் இருந்துச்சு. பட் கரை எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல. இது எல்லாத்துக்கும் நடுவில் சரி ப்ரொடியூசராக டைரக்டராவாச்சும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோன்னு அக்கா பையனை வச்சு நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பேசப்படலை. ஸோ இப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் கிராஃபில் ஒரு நடிகராக தனுஷ் தன்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கரெக்டாக செஞ்சுருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு கதை கனெக்ட் ஆகலை, டைரக்டர் எடுக்கிற விதம் கனெக்ட் ஆகலை. இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃபோட கிராஃபு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கியே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்க்க போனால் பெரிய ஹோப்பை வந்து தனுஷ் ரசிகர்கள் எல்லாம் ஓம் படத்துக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. எதனால இந்த படத்துக்கு மேலே இவ்வளோ பெரிய ஹோப் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஓம் படத்து மேலே எதனால இவ்வளோ பெரிய ஒரு
ஹைப் இருக்குன்னா இந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமரன் அப்படின்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம் ஒன்று கொடுத்தவர். சிவகார்த்திகேயனை வச்சு ரொம்பவே ஒரு நல்ல கதை, ராணுவம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு எமோஷனல் ட்ராமா எப்படி எடுக்கிறதுன்னு இந்திய சினிமாவுக்கே கற்றுக் கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல படம். வேர்ல்டு வைடாக 300 crore கலெக்ட் பண்ணி சிவகார்த்திகேயனை 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்பில் இணைச்ச படம். ஸோ அப்படி ஒரு நல்ல படம் கொடுத்த டைரக்டர் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு இந்த டைரக்டர் மேலேயும் சரி தனுஷ் மேலேயும் சரி ரசிகர்கள் பெரிய நம்பிக்கை வச்சு அக்டோபர் 14 தியேட்டரில் வரப்போகிற இந்த படத்துக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு மேலே இவ்வளோ ஹைப் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, சாய் பல்லவி அவர்கள் இந்த படத்தில் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அமரன் படத்தில் சாய் பல்லவியோட நடிப்புலாம் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இதுலேயும் அதே நடிப்பை எதிர்பார்க்கலாம். படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கு சாய் பல்லவி ஒரு முக்கியமான ரீசனாக இருப்பாங்கன்னு சாய் பல்லவியோட ரசிகர்களும் தனுஷ் ரசிகர்களும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியோட அந்த டைரக்ஷன் மேலே பற்றிருக்கிற ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மலையாள மெகா ஸ்டார் மம்முட்டி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு மியூசிக் அப்டேட் ஒன்று வேணும்ல, அனிருத்தன் தானே நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் யாரு? விகடனே சென்சேஷனல் சாங் ஆஃப் த இயர்னு அவார்டு கொடுக்குற அளவுக்கு சென்சேஷனாக இருக்கிற மியூசிக் டைரக்டர் தான் நம்ம சாய் அபியங்கர். அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு ரசிகர்கள்லாம் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து D56க்காக மெகா பிளாக் பஸ்டர் படமான லப்பர் பந்து படத்தை கொடுத்த டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து கூட தான் கை கோர்க்க போறாரு நம்ம தனுஷ் அவர்கள். லப்பர் பந்து எவ்வளோ ஒரு இங்கே கிரிக்கெட்டை மையமாக எடுத்தாலும் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை அவ்வளோ எளிமையாக புரியும்படி தேட்டரில் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்தவர் தான் இந்த தமிழரசன் பச்சமுத்து. ஸோ அவர் கூட அடுத்த ஒரு படம் இருக்குங்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க தனுஷ் ரசிகர்கள். ஆனால் நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, நமக்கு பிடிச்ச ஹீரோக்கு ஒரு பர்த்டேவோ ஏதாவது வருதுன்னா அன்னைக்கு ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க ரசிகர்கள். அதே மாதிரி தான் ஒரு தனுஷ் ரசிகர்கள் எக்ஸ் தளத்தில் தமிழரசன் பச்சமுத்துவை மென்ஷன் பண்ணி தனுஷ் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு D56 அப்டேட் ஏதாவது எதிர்பார்க்கலாமா தலைவா, கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளோ டைரக்டாக பதில் சொல்லியிருக்க வேணாம். ஆனால் மனுஷன் ஒரே போட்டார். அதுதான் இப்போ எக்ஸில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வராது தம்பி, எதுவாக இருந்தாலும் D55 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். வேணா தனுஷ் பர்த்டே அன்னைக்கு D56ஓட காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு வேணா நான் அப்டேட் கொடுக்குறேன். அதுதான் என் சக்திக்கு அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டாக சொல்லிட்டாப்ல. அது போக சில டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, படத்துக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்களோ அதை விட ஓவர் பில்டப்பை ரசிகர்கள் மத்தியிலையும் போகிற இன்டர்வியூஸ்லையும் சும்மா ஃபோன் கையில் கிடைச்சாலே LCU கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அந்த மாதிரி பேசி ஹைப் கிரியேட் பண்ணிவிட்டு கடைசியில் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ஃபேக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக்கே ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மத்தியில் டைரெக்டாக வராது தம்பி, என் சக்திக்கு இவ்வளோதான் பண்ண முடியும்னு மனுஷன் நேரடியாக ஒரேடியாக நெத்தி அடியாக அடிச்சிட்டாரு. சரி, இந்த அப்டேட்டுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை தனுஷ் ரசிகர்களுக்கு கொடுக்காம ஒரு செம்மையான அப்டேட்டை கொடுத்து தனுஷ் ரசிகர்களை குஷியாக்கி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, கவிஞர் அறிவுமதி எழுதின தமிழ் முருகன் அப்படிங்கிற நாவலை தழுவி வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்க போறாரு. ஸோ இந்த காம்போ மறுபடியும் இணையுது. பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, அசுரன் இந்த மாதிரி ஹிட் காம்போ கொடுத்த காம்போ. இந்த காம்போ சேர்ந்தாலே தேட்டரில் பிளாஸ்ட் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ மறுபடியும் இந்த காம்போ இணையுது. வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் வடசென்னை 2 வராதா அப்படின்னு ஏங்கி கிடந்த ரசிகர்களுக்கு ஸோ தமிழ் முருகன் மூலமாக எங்கள் காம்போ கம்பேக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து ரசிகர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்த வச்சிருக்காரு தனுஷ் அவர்கள். இது போக மாரி செல்வராஜோட படமும் அடுத்த லைனப்பில் இருக்குது. ஸோ தனுஷ் அவர்களோட லைனப்பை பார்த்தீங்கன்னா இப்போ வரிசையாக அடுத்தடுத்த பெரிய டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியாக இருக்கட்டும், தமிழரசன் பச்சமுத்து, மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இப்படி அடுத்தடுத்து லைனப்பில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான கிரியேட்டர்ஸ். ஸோ இவங்க கூட எல்லாம் சேர்ந்து தனுஷ் ஒர்க் பண்ண போகிறது தனுஷோட ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள் அப்டேட்டாகவும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு சின்ன பயமும் இருக்குது. ஏன்னா ஹைப் ஏற்றுற படங்கள் எங்கே கொண்டு நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சமீப காலமாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்துட்டுருக்கு. அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் மேபி எனக்கு அவரை ஸ்க்ரீனில் பார்க்க பிடிக்கும். சில பேர் இருப்பாங்க, அவர் டான்ஸ் ஆடினா போதும், அவர் கடவாப்பல்ல நோண்டினா போதும், அவர் நடந்தால் போதும், அவர் நின்னா போதும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சினிமாவாக பார்க்குற ரசிகர்கள் சமீப காலமாக ஹைப் ஏற்ற தமிழ் படங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்னே
ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த படங்கள் இதுக்கு முந்தைய தனுஷ் படங்கள் மாதிரி சொதப்பாமல் தனுஷை பாக்ஸ் ஆஃபீஸில் கிங் ஆக்கி 300 crores 500 crores கிளப்பில் கொண்டு சேர்க்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களை, தமிழரசன் பச்சைமுத்து கொடுத்த இந்த ரிப்ளை பற்றின உங்களோட கருத்துக்களையும், தனுஷோட லைனப்பில் இருக்கிற படங்களுக்கு நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மாரி செல்வராஜ் கூட அவர் இணைய போகிற அந்த படத்துக்காக தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா கர்ணன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ மறுபடியும் அந்த காம்போ சேரும்போது இன்னும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட்டிங். நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.